நேற்று வந்து டிவிகே சார்பில் தேசிய மகளிர் தினம் வந்து மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து தேர்தல் அறிக்கை, அதாவது மகளிருக்கான தேர்தல் அறிக்கைகள் நிறையவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மகளிருக்கு எந்த கட்சி என்ன செஞ்சாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஸோ அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை பற்றின டிஸ்கஸ் இங்கே பண்ண போகிறது இல்லை. கடைசியில் அந்த ஸ்பீச்சை முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஹர்ட் ஆகிறீங்க, அதை பார்த்து நான் ஹர்ட் ஆகிறேன். அதுக்கெல்லாம் அந்த பிரச்சனைலாம் பெரிய ஒர்த்தான பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை. அவருக்கு 2 பிரச்சனை இருக்குது. அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் வேணும்னு கொடுத்துருக்காங்க, அது ஒரு பிரச்சனை. அப்புறம் இன்னொரு நடிகையோட வந்து ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு போயிருக்காரு. 2 பிரச்சனை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க விஜய். அது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த பிரச்சனைன்னு சொல்ல கூட உங்களுக்கு தைரியம் இல்லையா? அடுத்து 2வது என்னன்னா, ஒர்த் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. யாரை ஒர்த் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க? உங்கள் ஒய்ஃபையா? 28 வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்தின ஒரு பொண்ணை நீ இதுக்கு ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்க. எங்க வச்சு? தேசிய மகளிர் தினத்துக்குன்னு ஒரு ஸ்டேஜை போட்டு அத்தனை பெண்கள் முன்னாடி என் பொண்டாட்டி ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு? இதை கேட்டு அங்க இருக்க அத்தனை பொம்பளைங்களும் கையை தட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. நாளைக்கு உன் புருஷன் என் பொண்டாட்டி ஒர்த்து இல்லை, என் பொண்டாட்டி வீட்டில் வேலைக்கு தான் லைக்கு, வேலை பக்கத்தான் லைக்கு, எதிர்த்து பேசுனா இதுக்கெல்லாம் நீ ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொன்னா அப்பவும் இப்படிதான் கை தட்டிட்டு இருப்பியா? ஸ்டேஜில் ஒரு லேடி பேசியிருக்காங்க, மைக்கு கிடைச்சிருச்சுன்னு மேடை ஏறி பெண்களை தப்பா பேசாதீங்க, வீட்டில் நீங்கள் வெளியில் இருக்க பெண்களை பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை பற்றி யோசிச்சு பார்க்கணும், வீட்டில் உள்ள பெண்கள் அப்படி பேசுவீங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆம்பளைங்களும் வெளியே இருக்கிற பொண்ணுங்க இந்த பொண்ணு அப்படி அந்த பொண்ணு அப்படின்னு தப்பாக பேசிட்டு போக யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் தான் வீட்டு பொண்ணை யாராவது சொல்லிட்டானா அங்கே முதல்ல வந்து சண்டைக்கு நிற்பாங்க, கேட்பாங்க. ஆனால் இங்கே உன் தலைவர் அவன் பொண்டாட்டிய ஒர்த்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க, நீங்கள் இருக்கிற அதே மேடையில் இருந்துட்டு அதை கேட்டுட்டு கை தட்டிட்டு போகிற கூட்டமா நீங்கள்?